எக்ஸைஸ் 7.6ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. ஃபைண்ட் த அப்சொல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த கிவன் க்ளோஸ்டு இன்டர்வல். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 10. க்ளோஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,7 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம அப்சொல்யூட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், அப்சொல்யூட் மினிமம் கிடைக்கணும். அதாவது மீப்பெரு அறுதி மதிப்பு, மீச்சிறு அறுதி மதிப்பு, இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? டிஃபரன்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x வரும். அதே மாதிரி அந்த பவரில் இருக்கட்டும் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று குறைஞ்சதுன்னா எக்ஸ், அதான் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். மைனஸ் இந்த 12x இருக்குல்ல, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 12 மட்டும் தான் வரும். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ப்ளஸ் 10 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஆன்சரு, 2x மைனஸ் 12 வந்துச்சா? ஸோ 2x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இது இப்போ இந்த மைனஸ் 12 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 12 ஆகிடும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 12. இந்த ரெண்டு பக்கம் என்னவா இருக்குது, பெருக்கலாக இருக்குது, அங்கிட்டு போனால் வகுத்தல் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல் நம்பர். சரியா? கிரிட்டிக்கல் நம்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அந்த இன்டர்வல் எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? கிரிட்டிக்கல் நம்பர் என்ன கிடச்சது, எக்ஸுக்கு பதிலாக 6 கிடச்சதா? அதை எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 10 இதானே. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறேன், 6 போடுங்க. ஸோ 6 போட்டிங்கன்னா என்ன வரும், 6 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 ப்ளஸ் 10. 6 ஸ்கொயர் என்ன வரும், 36 மைனஸ் 12 இன்ட்டு 6 72 ப்ளஸ் 10. சரியா? ஸோ 36 10 46, 46 72 போச்சுன்னா மைனஸ் 26. ஸோ எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ என்ன வருது, மைனஸ் 26 வருது. அடுத்து அவங்க கொடுத்துருக்க க்ளோஸ் இன்டர்வல் இருக்குல்ல, அதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 10. 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1 தான். மைனஸ் 12 இன்ட்டு 1 12 தான், ப்ளஸ் 10. ஸோ இப்போ என்ன வரும், 1 10 11, 11ல் 12 போச்சுன்னா மைனஸ் 1. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 7 போடணும். 6 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அடுத்தது 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 7 ப்ளஸ் 10. 7 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 49 மைனஸ் 12 இன்ட்டு 7 என்ன வரும், 84 ப்ளஸ் 10. 49 10 59, 59 84 போச்சுன்னா மைனஸ் 25. சரியா? இப்போ அப்சொல்யூட் மேக்ஸிமம் மீப்பெரு அறுதி மதிப்பு என்ன அப்படின்னா மைனஸ் 1. இருக்கிறதுல பெரிய நம்பர் எது, அப்சொல்யூட் மேக்ஸிமம். நம்மக்கிட்ட 3 நம்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கா, ஒன்று மைனஸ் 26 கிடச்சிருக்கு, மைனஸ் 1 கிடச்சிருக்கு, மைனஸ் 25 கிடச்சிருக்கு. எது மேக்ஸிமம் இதில், மைனஸ் 1 தான் மேக்ஸிமம். அடுத்தது அப்சொல்யூட் மினிமம். அப்சொல்யூட் மினிமம் இருக்கிறதுல எது சின்ன நம்பர், மைனஸ் 26 தான் சின்ன நம்பர். ஸோ அதான் அப்சொல்யூட் மினிமம். ஸோ இதான் ஆன்சர். ஸோ தினேஷ் சென்டம் மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் லிங்க்ஸ் வீடியோஸ் பாருங்கள்.